ட்ரம்ப் புதிதாக ஒபாமா மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி இருக்கிறார். லஞ்சம் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய புகாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன? G7 மாநாட்டில் ஐ எம் த பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப் உச்சரிச்சிருக்காரு. G7 இரண்டாவது நாள் மீட்டிங்ல மிக முக்கியமான நிகழ்வுகள் சிலது நடந்திருக்கு. அது இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அப்படி என்ன ட்ரம்ப்பும் மோடி அவர்களும் பேசியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு முன்னாடியே ரெண்டு முக்கியமான கப்பல் இப்போ அதை கடந்து போயிருக்கு. ஈரானும் சென்காமும் அதுக்கு வழிவிட்டிருக்காங்க. அப்படின்னா சொல்லக்கூடிய அர்த்தங்கள் என்னென்ன? லெபனான் பற்றி இஸ்ரேலுடைய ஸ்மோட்ரிச்சும் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்களும் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் மறுபடியும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை குப்பைக்கே கொண்டு போயிருக்கு. என்ன பேசியிருக்காங்க அந்த ரெண்டு குப்பைகளும்? டீடைல்டா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் போடப்பட்டது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில. விமானத்தின் மூலியமா டெக்ரானுக்கு அந்த சமயத்தில் $1.7 பில்லியன் ரொக்க பணமாக அனுப்பப்பட்டது அப்படின்னு இப்போ ஒபாமா மேல வீண் பழி சுமத்தி இருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஈரானுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒபாமா மீது ட்ரம்ப் குற்றம் சாட்டி இருக்கிறார். ஏற்கனவே ஒபாமா அவர்கள் இன்டர்வியூல ட்ரம்ப் பற்றின ஏகப்பட்ட விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ஒரு இனவெறி தாக்குதலை ஒபாமா மீது நிகழ்த்துகிறாரா அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகளும் இப்ப நெட்டிசன்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா என்பது அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஒபாமா ஒரு கருப்பினத்தவர். அவர் மீதான நிறவெறி தாக்குதல் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் இப்ப ஈடுபடுகிறாரா அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகளும் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி இப்ப சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனிக்கத்தக்கது. லெபனான்ல இஸ்ரேலிய படைகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிராமங்கள்ல இருந்து வெளியில வரணும். அப்படி அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி ஐடிஎஃப் படை அங்கேயே தங்கி இருந்தாங்கன்னா நாங்க ஈரான் சார்பா லெபனானுக்குள்ள நுழைய வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகலாம். அது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடி தரைப்படை போராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் கிடையாது, லெபனான்ல இஸ்ரேல் இருக்கும் வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் தொடர்பான வார்த்தைகள் அர்த்தமற்றவையாக மாறிவிடும். அந்த ஒப்பந்தம் கிழித்தெறியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தியிருக்கார். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல டியோனா ஹீரோ 2 அப்படிங்கிற ரெண்டு பெயரிடப்பட்ட தேசிய ஈரானிய டேங்கர் நிறுவனத்தினுடைய குறைந்தது 2 VLCC சூப்பர் டேங்கர்கள் கப்பல்கள் இப்போ தங்களுக்குள்ள ஒரு 3.8 பில்லியன் பீப்பாய்கள் நிரப்பப்பட்ட கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு அமெரிக்காவுக்கு டாடா சொல்லி ஈரானிய கடல் எல்லையை தாண்டி வெளிநாடுகளுக்கு பயணப்பட தொடங்கியிருக்கு. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய சக்சஸா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, 3வது கப்பலும் ஈரான் சார்பாக வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஈரான் தனது வணிகத்தை ரொம்ப பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ஈரானை பார்த்து பயந்து போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலியமா புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையா இருக்கு. ஈரான் ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் அவர்கள் எல்சிசி அவர்கள்ட்ட பேசிய வார்த்தைகள் ஹாட் மைக்ல லீக் ஆயிருக்கு. G7 மீட்டிங்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஒப்பந்தம் ஒண்ணு வரைவு இறுதியானது ஒண்ணும் கிடையாது, இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க தலை மீது மறுபடியும் நாங்க குண்டுகள் வீசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா மறுபடியும் குண்டு வீசுறதை தவிர எனக்கு எதுவும் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எகிப்தினுடைய அதிபர் எல்சிசிட்ட அவர் பேசின வார்த்தைகள் ஹாட் மைக்ல பிக்கப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் G7 மீட்டிங்கினுடைய 2வது நாள்ல தாமதமா உள்ள வந்தார். குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா அதிபர்களும் உள்ள இருக்கும் போது மோடி அவர்களும் உள்ளதா இருந்தாங்க. சோ பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட் அவர்களும் எல்லாரும் உள்ள இருக்கும் போது நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் உள்ள வந்த காட்சிகள் சிரிப்பலையை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஸ்டாமருடைய முதுகுல அவர் தட்டி கொடுத்துக்கிட்டே உட்கார்ந்த காட்சிகளும்
பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான்ட்ட கைகுலுக்கிய காட்சிகளும் இப்போ சோசியல் மீடியால வைரல் கண்டென்ட். காசாவினுடைய என்ட்ரன்ஸ்ல ஐடிஎஃப் படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க இஸ்ரேல். அமெரிக்கா போன் பண்ணி அந்த நிகழ்வுகளை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேனல் 13 இத செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அவங்க சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஈரானுடைய வெற்றி அப்படிங்கிறது இதுல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இஸ்ரேலிய ஊடகங்களே கட்டுரைகளா எழுதியிருக்காங்க. அமெரிக்கா டைரக்டா போன் பண்ணி ஐடிஎஃப் படையை தடுத்து நிறுத்தினது ஈரானுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுது. ஒரு புறம் போரை நிறுத்தியாச்சு, இன்னொரு புறம் G7 மாநாட்டில் உக்ரைனுக்கு அடுத்து எவ்வளவு நிதி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக நாட்டோவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஐரோப்பிய நாடுகள் இப்ப பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டினுடைய அறிக்கை ஒன்று இதை உறுதிப்படுத்துது. உக்ரைனுக்கு தங்களது அசைக்க முடியாத ஆதரவை நாட்டோ நாடுகள் கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியும் பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட நாடுகள் உறுதியளிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அங்கே போய் எதுவுமே பேசலையா G7 மாநாட்டில் அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ள வரும். மேற்காசிய நெருக்கடியால எரிபொருள், உணவு விநியோகம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. எரிபொருள் விலையும் தொடர்ச்சியாக உயர்ந்துகிட்டே இருக்கு. இது தொடர்பாக மோடி அவர்கள் சர்வதேச அளவில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய பாதிப்பு தொடர்பாகவும் பேசியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக வளரக்கூடிய நாடுகள் வளர முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும், பொருளாதார உறுதித்தன்மையை காக்க புதிய வழிமுறைகள் அவசியம்ங்கிற வார்த்தைகளையும், வளரக்கூடிய நாடுகள் மீது சுமையை தலையில் தூக்கி வைக்காதீர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அவர் ரொம்ப காட்டமாகவே பதிவு செஞ்சதை பார்க்க முடிஞ்சது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இறுதி ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுச்சு அப்படின்னா, அமெரிக்காவிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட போயிங் விமானங்களை ஈரான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தகம் ஒன்று உறுதியாயிருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா உலக நாடுகள் பார்க்குறாங்க. பங்குச்சந்தைகள் இதை பார்த்துட்டு ரொம்ப பெரிய அளவில் எகிரிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே பங்குச்சந்தைகள் நல்ல ரேட்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க எவ்வளவு நேரம் சமூக ஊடகங்களில் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லண்டன் மாதிரியான நகரங்கள், ஏன் ஒட்டுமொத்த இங்கிலாந்துமே இப்போ 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சோசியல் மீடியாவுக்குள்ள நுழையிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுடைய ஃபேஸ் ரீடிங் உள்ளிட்ட விஷயங்களை வச்சு உறுதிப்படுத்துவாங்களாம். இன்னும் சில ஆப் மூலியமா அவங்கள கண்காணிக்கக்கூடிய விஷயங்களையும், என்னென்ன வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரண்ட்டுக்கும் இதுல தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு UK அரசு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளையும் நம்ம கண்காணிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு. லெபனான் விவகாரம் தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள அனைத்து கிராமங்களும் திட்டமிடப்பட்டு அழிக்கப்பட்டு தான் வருது. ஏன்னா எங்களுடைய வேலையே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இவர் மனநோயாளி தான் போல. ஆனா ட்ரம்ப் சொன்னது போல தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் குறிவைத்து குண்டு வீசி வருகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் ஒத்துக்கிட்டார். உண்மையில் நீங்க செய்யறதெல்லாம் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் மாதிரி தெரியல, அது லெபனான் மக்கள் மீது ஈவு இறக்க ஒரு கொடூர தாக்குதலை தான் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இஸ்ரேலிய பத்திரிகைகள் இப்போ காட்டமாகவே செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இது பற்றி பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்களும் இஸ்ரேலினுடைய முக்கியமான அமைச்சர் ஸ்மோட்ரிச் அவர்களும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு பிறகானாலும் சரி, லெபனான்ல இருந்து எங்களுடைய படைகள் திரும்ப பெறப்படாது. லெபனானில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை IDF முழுமையாக செயல்பட்டு சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோம். யாருடைய சுதந்திரத்தை? இஸ்ரேலுக்கான சுதந்திரம், இஸ்ரேலுக்கான ஒரு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷனை நோக்கி இப்ப இஸ்ரேல் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்மோட்ரிச் அண்ட் கட்ஸ் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமா புரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. அக்டோபர் 7 இந்த தாக்குதலை யாரும் மறந்திருக்க முடியாது. இஸ்ரேல்ல கிபுட்ஸ் பீரி அப்படிங்கிற அந்த இடத்துல நடத்திய மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் அப்படிங்கிறது உலகத்தால பெரிய அளவுல பேசப்பட்ட ஒன்று. அதற்கு பிறகு ஹமாஸினுடைய பிடியில பல பிணைய கைதிகள் அடைச்சு வச்சிருந்தாங்க. இந்த பிணைய கைதிகள்ல அடைச்சு வச்சிருந்ததுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படை தளபதி அப்படின்னு சொல்றாங்க. முகமது சயீத் அகமது நிம்ரோதி அப்படிங்கிற நபர் இப்போ இஸ்ரேலால கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான ஒரு தகவலை இஸ்ரேலிய ஊடகம் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. காசாவுக்குள்ள இஸ்ரேல் என்றாகல, ஆனா காசாவுக்குள்ள என்ற ஆகாமலேயே ஹமாஸினுடைய படை தளபதி ஒருத்தரை இஸ்ரேல் போட்டு தள்ளியிருக்காங்க. தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு இஸ்ரேலிய ஊடகங்கள் கருத்துக்கள்
கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் மறுபடியும் பேசுபொருளா இருக்கு. ஹமாஸை மறுபடியும் கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளை இப்போ காசா உருவாக்க போகுதா? ஹமாஸ் அமைதியாக சத்தமே இல்லாத ஒரு ஸ்லீப்பர் செல்லாவே உறங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த நிகழ்வு மூலியமா அவங்கள தட்டி எழுப்பக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்ய தொடங்கி இருக்காங்களா? ஏகப்பட்ட கேள்விகளோடு இந்த கொலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுதாங்கிற அந்த கேள்வியும் நமக்குள்ள இருக்கு. ஈரான் மீது மறுபடியும் தாக்குதல் நடத்தி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை அடைச்சிங்க அப்படின்னா அதுக்கு இஸ்ரேல் தான் காரணங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இஸ்ரேல் மேல படுபயங்கரமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை G7 மீட்டிங்ல இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் ஸ்டாமர் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசியது கிடையாது. இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுது. ஆக மொத்தமாக ஈரானுடைய வெற்றியும் மற்ற நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க அப்படிங்கிற விடயமும் இதன் மூலியமா புரிய வருது. வெள்ளிக்கிழமையை எதிர்நோக்கி அனைத்து நாடுகளும் ஆவலோடு காத்து கிடக்காங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.